Hi friends. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வந்து எரர் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பத்தி படிக்க போறோம். எரர்னா என்ன தவறுகளா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா தவறுகள் தான். ஆனா அது வந்து எங்க பண்ற தவறுகள் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வந்து மெஷர்மென்ட் அப்படிங்கற ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம் இல்லையா குவாண்டிட்டிஸை. அப்படி மெஷர் பண்ணும்போது நம்மள அறியாமலே வந்து நடக்கக்கூடிய தவறுகள் அதனால வரக்கூடிய ஸ்மால் மிஸ்டேக்ஸ் அந்த கால்குலேஷனில் வந்து அந்த அக்யூரேசி வந்து இல்லாமல் போகிறது இது எல்லாமே வந்து ஓவராலாக கலெக்டிவாக என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரருக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஸோ அல்ஜிப்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் ட்ரூ வேல்யூ. அப்சல்யூட்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கரெக்டான எக்ஸாக்டான வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ வேல்யூ அப்படின்னா வந்து நாம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூவாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ட்ரூ வேல்யூனா வந்து அந்த டைமில் வந்து நமக்கு என்ன மாதிரியான இது வந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கீழே வந்து அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா E = AT - AM. ஸோ டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனுக்குள்ள ஃபார்முலா இங்கேயும் அதே மாதிரி எழுதிருக்கேன்னா அப்படி எழுதலை. நான் டெஃபினிஷன் வேறு மாதிரி எழுதியிருக்கேன், ஃபார்முலா வேறு மாதிரி எழுதியிருக்கேன். AT - AM அப்படின்னு சொல்லுவாங்க. ATனா வந்து ட்ரூ வேல்யூ அல்லது வந்து ட்ரூ மெஷர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ வேல்யூனா நமக்குன்னு நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சிருந்த ஒரு வேல்யூ. மெஷர்ட் வேல்யூனா நாம் அந்த டைமில் எந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 வோல்ட் நம்ம வந்து ட்ரூ வேல்யூ நம்ம இவ்வளோ வரணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு 4.8 வரும் அல்லது ஒரு 4.9 வரும். இப்போ நான் மெஷர் பண்ணால் 4.9 வரும். இதே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மெஷர் பண்ணால் 4.8 வரலாம். ஸோ மெஷர்ட் வேல்யூ வந்து வேரியபிளாக இருக்கும். ட்ரூ வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வைக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் E வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர், ATன்றது வந்து ட்ரூ வேல்யூ, AM வந்து மெஷர்ட் வேல்யூ. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எரரோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்ன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இல்லை, பட் எரர்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ER = அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு AT - AMங்கிறது அப்சல்யூட் எரர். இந்த ஈயோட ஃபார்முலா டிவைடட் பை ட்ரூ வேல்யூ AT அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நீங்கள் பெர்சன்டேஜ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் பெர்சன்டேஜ் ஃபார்ம்னு சொன்னேன்ல ரிலேட்டிவ் எரர், அதே தான். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதான் வந்து பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர். சரிங்களா? தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அக்யூரசி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி 1 - மாடுலஸ் ஆஃப் AT - AM டிவைடட் பை AT அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து நமக்கு மைனஸில் கூட ஆன்சர் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை மெஷர் வேல்யூ வந்து நமக்கு ஹையராக இருந்தது, அந்த டைமில் வேறு ஏதோ ஒரு மிஸ்டேக்னால வந்து ஹையராக இருந்தது அப்படின்னா மைனஸில் உள்ளதை ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வந்தாலும் வந்து மாடுலஸில் இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. ஸோ 1 - அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி டோட்டலாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் அக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து வந்துடும். ஸோ ஃபுல் ஸ்கேல் ரீடிங் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ET = AT - AM டிவைடட் பை FSR. ஃபுல் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்கேல் நம்ம ஃபுல்லாக வந்து ரீடிங் எடுக்கும்போது நமக்கு அது மூலமாக வந்து எரர் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் லிமிட்டிங் எரர் அப்படிங்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா AA - AS டிவைடட் பை AS. AAனா ஆக்சுவல் வேல்யூ, ASனா ஸ்பெசிஃபைடு வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவல் வேல்யூனா வந்து நமக்கு ஆக்சுவலாக அக்கர் ஆகக்கூடிய வேல்யூ, நேச்சுரலாக உள்ள வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபைட் வேல்யூனா இவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாண்டர்டாக வேல்யூ வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வேல்யூ தான் வந்து AS அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இன்ட்டு 100 போட்டி நீங்கள் கால்குலேட் இன்ட்டு 100 போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் லிமிட்டிங் எரர் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை see you guys, take care, bye and thank you for watching.